தமிழ்நாட்டு மக்கள் அவங்க ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விஜயை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளர் தான். ஆனால் இந்த நேரத்தில் விஜய்க்கு வந்து ஆதரவாக இருக்கணும். எந்த ஒரு கொள்கை ரீதியாவோ கருத்து ரீதியாகவோ நம்ம முரண்பட்டாலும் ஜனநாயகத்தின் அடிப்படையில் விஜய் வந்து பதவி பிரமாணம் நீங்கள் பண்ணி வச்சிருக்கணும்ல. நீங்கள் ஏன் பண்ணலை? யாரோட திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் ஆளுநர் செயல்படுறீங்க? இதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆளுநருங்கிற ஒரு பதவி வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை. இன்னைக்கு மக்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ரோட்டில் இறங்கி போகிறாங்க. இதுக்கான தேவை எங்கேருந்து வந்துச்சு? ஜனநாயக முறைப்படி நடந்த இந்த தேர்தலில் அவனுக்கான உரிமையை அவனுக்கு கேட்டு வாங்குறான். எனக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைங்க சொல்லிட்டு திரு விஜய் சொல்கிறாரு. அதில் உங்களுக்கு எங்கே வலிக்குதுன்னு நான் கேட்குறேன். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொதிச்சு போய் நிற்கிது. இதனால் யார் பாதிக்கப்படுறா? தாவேகா தொண்டர்கள் போராடுறது தப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது. அவன் நியாயத்துக்காக போராடுறான். அவரோட தலைவரை நீங்கள் வந்து பதவி ஏற்க விடலை. இதில் மக்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? சட்ட ஒழுங்கு நடக்குதா? காவல்துறைக்கெல்லாம் வேறு வேலையே கிடையாதா? நான் கேட்குறேன். தமிழ்நாட்டை இப்போ யார் தமிழ்நாடு அரசாங்கம்னே இப்போ தெரில. ஸ்டாலினா, விஜயா, எடப்பாடியா யாருன்னே தெரில. இதை நீங்கள் அவர் எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கு அப்போவே நீங்கள் இதுக்கான சரியான முடிவை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்திருக்குமா? காவல்துறைக்கெல்லாம் வேறு வேலையே கிடையாதா? ஸ்டேஷன்லாம் வேலையே கிடையாதா? இந்த போராட்டத்துக்கு பின்னாடியில் தான் 1000 2000 காவலர்களை போயிட்டு அவங்க பின்னாடியே அலைய விடணுமா? எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க? இதனால் மக்களும் பாதிக்கப்படுகிறாங்க. எல்லா பாலங்கள் மெயினான போக்குவரத்துக்கான இடத்து எல்லாமே இடையூறு. அவங்களா வீம்புக்குன்னு வந்து ஒன்றும் போராட்டம் பண்ணலையே. நீங்கள் பண்ண செயல்பாடுகளுக்கு அவங்களா ஒரு பதிலடி கொடுக்குறாங்க. அந்த நிலைக்கு ஏன் நீங்கள் தள்ளுறீங்க அவங்கள? சட்டத்தில் இதுக்கு இடம் இருக்கா?